ஸோ இந்த கொஸ்டின் என்ன பாருங்கள், ஆங்கிள் என்பது சிபிஐஎன்ஜி என எழுதப்பட்டால் பிளான் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏஎன்ஜிஎல்இ அப்படிங்கிறது சிபிஐஎன்ஜி ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏலேருந்து பிளேன் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ ஏலேருந்து சி அப்படின்னு பார்த்தோம் எவ்வளோங்க இருக்குது, +2 பண்ணியிருக்காங்க. ஸோ என்லேருந்து பியும் என்னென்னா +2 பண்ணியிருக்காங்க. ஜியிலேருந்து ஐ அப்படிங்கிறதும் +2. ஸோ எல்லிருந்து என் அப்படிங்கிறதும் என்னங்க +2. இலேருந்து ஜி அப்படிங்கிறதும் +2 பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஏலேருந்து சி, ஏலேருந்து 1 2 ஓகேங்களா, என்லேருந்து பி 1 2 அதே மாதிரி எல்லாமே +2 பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் +2 தாங்க வரும். ஸோ பிளேன் பியிலேருந்து +2 ஓகேங்களா, 1 2 ஆர் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ எல்லிருந்து +2 1 2 என் அப்படிங்கிறது, ஏலேருந்து +2ங்கிறது சி, என்லேருந்து +2ங்கிறது வந்து பி ஓகேங்களா, 1 2 இலேருந்து +2 அப்படிங்கிறது ஜி. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்என்சிபிஜி. பாருங்கள், ஆர்என்சிபிஜி. ஸோ தி பி தான் அப்படின்னாங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சராக இருக்குது ஓகேங்களா. ஸோ என்ன இருக்குது அப்படின்னா ஆங்கிள்ங்கிறது இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேன் எவ்வாறு எழுதப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே +2 பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறதுனால நம்ம ஆன்சரையும் +2 பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் போகலாங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிறது ஓகேங்களா, TAMIL தமிழ் அப்படிங்கிறது என்னவா குறிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா RCKKJ அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா குறியீடு செய்யப்பட்டால் மேக்ஸ் அப்படிங்கிறது எவ்வாறு குறியீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தமிழ் அப்படிங்கிறது, ஸோ டீலேருந்து ஆர் பாருங்கள், TR +2 பண்ணியிருக்காங்களா. ஸோ AC என்னங்க +2 அதே தாங்க. எம்லேருந்து கே அப்படிங்கிறதும் என்னங்க, எம்லேருந்து கே அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே டீலேருந்து ஆர் பாருங்கள், டீலேருந்து ஆர் அப்படிங்கிறது இந்த சைடு மைனஸ், இது 20 இது 18, அப்போ இது -2 இது +2. அப்போ எம்லேருந்து கே அப்படிங்கிறது பாருங்கள், எம்லேருந்து கே அப்படிங்கிறதும் மைனஸ் தான். ஸோ -2 ஐ பாருங்கள், ஐலேருந்து கே அப்படிங்கிறது +2, எல்லேருந்து ஜே, எல்லேருந்து ஜே அப்படிங்கிறது -2. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, +2 -2 அப்படிங்கிறத மாற்றி இது பண்ணியிருக்காங்க. அப்போ மேக்ஸ் அப்படிங்கிறதும் +2 -2 ஃபஸ்ட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸுங்கிறதுக்கு எம் வந்து ஃபஸ்ட்டு -2 பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இது -2 +2 -2 +2 -2, எம்லேருந்து -2, எம்லேருந்து -2ங்கும்போது கே, ஏலேருந்து -2 அப்படிங்கும்போது இங்கே வருங்களா ஒய், கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஸோ ஏலேருந்து, ஸோ ஏங்கிறது என்னங்க 1 +2, அப்போ சி, இங்கே டீக்கு வந்து -2, அப்போ டீக்கு -2 அப்படிங்கும்போது இப்படி வரும். ஸோ ஆர், ஹச்சுக்கு +2, ஹச்லேருந்து +2 அப்படிங்கிறது ஜே, எஸ்லேருந்து -2, எஸ்லேருந்து -2 அப்படிங்கிறது க்யூ ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து -2 +2 ஆல்டர்னேட்டிவாக பண்ணியிருக்காங்க. அப்போ மேக்ஸுங்கிறதுக்கும் எம்முக்கு -2 பண்ணோம் அப்படின்னா வந்து கே, ஏக்கு வந்து +2 பண்ணோம் அப்படின்னா சி, டீக்கு வந்து -2 பண்ணோம் அப்படின்னா வந்து 18 அப்படிங்கிறது ஆர் ஓகேங்களா. ஸோ ஹச்சுக்கு +2 பண்ணோம் அப்படின்னா வந்து ஜே, எஸ்ஸுக்கு -2 பண்ணோம் அப்படின்னா வந்து க்யூ, எஸ் 19, க்யூங்கிறது 17. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். KCRJQ இருக்கான்னு பாருங்கள், KCRJQ. ஸோ ஏங்கிறது நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் போகலாங்க. ஸோ JGP என்பது வின் என்ற வார்த்தையை குறித்தால் VMR என்பது எதை குறிக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ZGP WIN. ஸோ இசட்டுக்குங்கிறது ZW GI. ஸோ இங்கே பாருங்கள், இசட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 26ங்களா, W அப்படிங்கிறது 23, G அப்படிங்கிறது 7, I அப்படிங்கிறது என்னங்க 9, ஸோ P அப்படிங்கிறது 16, N அப்படிங்கிறது 14. இந்த நம்பர்ஸ் எழுதணுன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா -3 பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ ஃபஸ்ட் ஒனில் வந்து -3, இது +2, இது -2. ஸோ அதே மாதிரி VMRக்கும் பண்ணலாம் ஓகேங்களா. என்னென்ன பண்ணணும், -3 +2
-2 ஓகேங்களா. ஸோ வி அப்படிங்கிறனுடைய நம்பர் என்ன அப்படின்னா 22, எம் அப்படிங்கிறது வந்து 13, ஆர் அப்படிங்கிறது வந்து 18. ஸோ 22ல் 3 போச்சு அப்படின்னா எவ்வளோங்க? 19ங்களா. 13 + 2 15, 18ல் 2 போச்சு அப்படின்னா 16, 19 15 16. அப்போது 19 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எஸ், 15 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓ, 16 அப்படிங்கிறது என்னென்னா பி, எஸ்ஓபி. ஆன்சர் கரெக்டுங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோமோ சேம் அதே எங்கே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் போகலாங்க. இஃப் ஏடி ஈக்குவல் டு 20, இப்போ பாருங்கள், ஏடி ஈக்குவல் டு 20 அண்ட் பிஏடி ஈக்குவல் டு 40 எனில் சிஏடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது 1, டி அப்படிங்கிறது என்னங்க 20. ஸோ இது என்ன பண்ணால் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 20 கிடைக்குங்களா. ஒரு 20 20. பி அப்படிங்கிறது 2, ஏங்கிறது 1, டிங்கிறது 20. இதையும் மல்டிபிள் பண்ணனா 40 கிடைக்குது. அப்போ இதையும் கண்டிப்பாக மல்டிபிள் தான் பண்ணணும். சிங்கிறது 3, ஏங்கிறது 1, டிங்கிறது 20. 3 2 6, 60 தான் நம்மளுடைய ஆன்சர். ஆன்சர் கரெக்டுங்களா. என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கான நம்பர் எழுதுகிறோம், ப்ளஸ்ஸா மைனஸா இல்லை மல்டிப்ளிகேஷனாக பார்க்குறோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் இது என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், EXAMINATION. எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது என்னென்னு எழுதியிருக்காங்க, FYBNJOBUJPO அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா நம்ம இதை வந்து சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் EF கரெக்டுங்களா, EF XY. ஸோ அடுத்தடுத்த டேர்ம் தெரியுதுங்களா, EF XY AB MN IJ NO AB TU IJ OP NO அடுத்தடுத்த டேர்ம் ABCDEF கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம சர்டிஃபிகேட்டு கண்டுபிடிக்கலாம். CERTIFICATE ஓகேங்களா. ABCDEF PQRSTU ஐக்கு அப்புறம் என்னங்க J, எஃப்க்கு அப்புறம் G, ஐக்கு அப்புறம் என்னன்னு பாருங்கள் J, சிக்கு அப்புறம் D, ஏக்கு அப்புறம் B, டீக்கு அப்புறம் என்ன அப்படின்னா U, ஈக்கு அப்புறம் அப்படின்னா F. ஓகேங்களா. ஸோ இந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள், DFSUJGJDBUF அவ்வளோதாங்க. ஸோ அடுத்தடுத்த இது எழுதியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி அடுத்தடுத்து லெட்டர்ஸ் எடுத்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்த சம் கிவ் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, GIVE அப்படிங்கிறது 5137 அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா. பேட் அப்படிங்கிறது என்னென்னு குறிச்சிருக்காங்க 924. ஓகேங்களா. ஸோ 924 அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்காங்க. அப்படின்னா கேட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு கொடுத்த நம்பர்ஸ் வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். GATE என்பதன் குறியீடுன்னு கேட்டிருக்காங்க. ஜிக்கு என்ன நம்பருங்க 5, ஏக்கு என்ன நம்பர் 2, டீக்கு என்ன நம்பர் 4, ஈக்கு என்ன நம்பர் 7. 5247 அப்படிங்கிறது ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். ஸோ சி தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ கிவ்வுக்கு ஜிக்கான நம்பர் 5, ஐக்கான நம்பர் 1, விக்கான நம்பர் 3, ஈக்கான நம்பர் 7, பிக்கான நம்பர் 9, ஏக்கான நம்பர் 2, டீக்கான நம்பர் 4. ஸோ நம்மளுடைய ஆன்சர் கேட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு இது கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. 5247. ஸோ அடுத்த சம் போலாங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, IS ஈக்குவல் டு 26, IS ஈக்குவல் டு 26 அண்ட் WAS ஈக்குவல் டு 38 அப்படின்னா ARE அப்படிங்கிறதுடைய மதிப்பு எதற்கு சமம் கேட்டிருக்காங்க. ஸோ I அப்படிங்கிறது என்னங்க 9, S அப்படிங்கிறது என்ன, S அப்படிங்கிறது என்ன வரும் 19 அப்படிங்கிறது வரும். ஸோ இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த
நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபிசிடி பாருங்கள், இப்படி தலைகீழாக எழுதணும் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இசட்டுக்கு வந்து இசட்டுக்கு வந்து 1ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இப்படி தலைகீழ எழுதிட்டு போகிறோம். 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26 ஓகேங்களா. ஸோ இப்போ ஐக்கான நம்பர் என்னங்க வருது, 18 வருதுங்களா. ஸோ 18 போட்டு பாருங்கள். எஸ்ஸுக்கான நம்பர் என்ன வருது அப்படின்னா 8 வருது. ஸோ 18 + 8 எவ்வளோங்க, 26 வருதுங்களா. ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டாக வரல அப்படின்னா ஒரு டைம் தலைகீழாகவும் போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ டபிள்யூ அப்படிங்கிறது 23, ஏ அப்படிங்கிறது என்னங்க 26, எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 8 ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு டபிள்யூங்கிறது எவ்வளோ 4, இந்த நம்ம எழுதின நம்பர் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ டபிள்யூங்கிறது 4, ஏங்கிறது 26, 8 அப்போது 26 + 4 30, 38 வந்துருச்சுங்களா. ஸோ ஏங்கிறது என்ன 26, ஆறுங்கிறது என்னன்னு பாருங்கள், ஆறுங்கிறது 9 ப்ளஸ் ஈங்கிறது 22. ஸோ இதெல்லாம் கூட்டணும்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 26, 22, 9. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 8, 9, 17, 57 ஓகேங்களா. ஸோ 57 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர் ஓகேங்களா. இங்கே இருக்குங்களா சி. ஸோ சி தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஏபிசிடியில் வரல அப்படின்னா ஒரு டைம் தலைகீழாகவும் எழுதி பார்த்து உங்களுக்கு ஆன்சர் வருது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 1 2 3 என்பது காட், 1 2 3 அப்படிங்கிறது காட் அப்படிங்கிறது குறிக்குது அப்படின்னா 4 5 6 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. CAT என்பதையும் குறித்தால் இப்போ என்னென்ன அவங்க கேட்டிருக்காங்க, டாக் ஈட் எக், இதுக்கான எதனால் நம்பர் குறிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ காடுக்கான நம்பர் 1, 1 2 3 4, இதுக்கு 5, இது 6. அப்போது டிக்கான நம்பர் என்னங்க 3, ஓக்கான நம்பர் 2, ஜிக்கான நம்பர் 1, ஈக்கான நம்பர் தெரியாது, ஸோ இருக்கா பார்க்கலாம். ஏக்கான நம்பர் 5, டிக்கான நம்பர் 6, ஈக்கான நம்பர் தெரியாது, ஸோ ஜிக்கான நம்பர் 1, ஜிக்கான நம்பர் 1. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6ன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன தான் இருக்கும் 7. ஸோ ஈக்கு நான் 7ன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா. மற்றதெல்லாம் இதுலேருந்து எடுத்துருக்கோம், இருக்கான்னு பாருங்கள். 3 2 1 7 5 6, 3 2 1 7 5 6 7 1 1. ஸோ டி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர் ஓகேங்களா. அதுக்கான நம்பர் போட்டுட்டு எனக்கு ஈங்கிற நம்பர் வந்து நம்பர் கொடுக்காத போது நான் அடுத்தது இது வந்து 1 2 3ன்னு சொல்லி நம்மளுக்கு நார்மலாக வரங்காட்டி நான் அது 7 சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் போகலாங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா Z = 52. ஸோ Z = 52, ACT = 48 அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க, பேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இது என்ன இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. ஸோ ஏக்கான நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1, சிக்கான நம்பர் என்ன 3, டீக்கான நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20. ஸோ வருதுங்களா, வரல. எப்படி வருது, 123 + 1 அப்போது 24 தான் வருது, 48 நம்மளுக்கு வரல ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஃபுல் டேர்மையும் ஃபஸ்ட்டு வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 6 2 4 வருதுங்களா, 48. ஏன்னா எனக்கு மீதி என்ன இடிக்கிறது என்ன, இந்த ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 48ன்னு கிடைக்கிது. ஸோ இந்த இடத்துல நான் பார்த்தோம் அப்படின்னா 24ன்னு எனக்கு தெரியும் போது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 தான் என்னது இது. அப்போ எல்லாத்தையும் நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா BAT. ஸோ BAT பிங்கிறதான நம்பர் வந்து பிக்கான நம்பர் வந்து 2, ஏக்கான நம்பர் வந்து 1, டீக்கான நம்பர் வந்து 20. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப்
1 இது எல்லாத்தையும் மல்டிபிள் ஆஃப் 2 பண்ணலாம், நான் ஆன்சர் ஆஃப் மல்டிபிள் 2 பண்ணலாம். ஸோ 2 4 2 40. ஸோ என்னுடைய ஆன்சர் என்னங்க 46 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். டி தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போகலாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பேட் அப்படிங்கிறது BAT அப்படிங்கிறது 23ன்னு சொல்லியிருக்காங்க. CAT அப்படிங்கிறது 24ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாய் அப்படிங்கிறது எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான நம்பர் T120 சும்மா நார்மலாக கூட்டியிருக்காங்கங்க. ஸோ 23 கிடச்சிருது. சிங்கிறது 3 + 1 + 20 அப்படிங்கும்போது 24 நார்மலாக ப்ளஸ் பண்ணாவே கிடச்சிருது. ஸோ பிக்கான நம்பர் வந்து 2 ப்ளஸ் ஓக்கான நம்பர் என்னங்க 15. ஓக்கான நம்பர் 15. ஒய்க்கான நம்பர் என்னன்னு பார்த்தோன்னா 25. ஸோ 25 + 15 எவ்வளோங்க 30 42 மொத்தம் 42 வருது. ஆன்சர் வந்து 42. ஓகேங்களா? ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் அதே மாதிரி ப்ளஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அப்துல் அப்படிங்கிறது வந்து ABDUL அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க 03 04 06 23 14. இது பாருங்கள், இப்போது இங்கே 03 04 அப்படிங்கிறது இது தனித்தனியாக எடுத்துக்கலாம். 06 23 இதுக்கு 14 இதுக்கு. அப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏங்கிறது நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 1 2 இது 5 இது யூங்கிறது எவ்வளோங்க 21 எல் அப்படிங்கிறது 12. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது +2 பண்ணியிருக்காங்க. 1 + 2 3 இதுவும் +2 இதுவும் ABCD இது 4 தாங்க வரும். 4 + 2 6 21 + 2 இது 12 + 2 எல்லாமே +2 பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா SITA எஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 19 ஐ அப்படிங்கிறது வந்து 9 டி அப்படிங்கிறது என்னங்க 20 ஏ அப்படிங்கிறது 1 எல்லாம் +2 பண்ணுறோம். ஓகேங்களா? +2 பண்ணுறோம். 19 + 2 எவ்வளோங்க 21 9 + 2 அப்படிங்கிறது 11 22 இது வந்து 3. ஓகேங்களா? ஸோ 21க்கான நம்பர் என்ன யூ சரி இதை மட்டும் எழுதுனா போதும். ஸோ இது நம்பர்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 21 11 22 03 இது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே டபுள் டிஜிட்டாக இருக்குது. அப்போ 03 21 11 22 03 21 11 22 03. அப்போ பி அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எல்லாமே மல்டிபிள் பண்ணியிருக்காங்காட்டி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்த சம் போகலாங்க. ஒரு குறிப்பிட்ட சங்கீத மொழியில் ACEG என்பது 16 அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ACEG அப்படிங்கிறது 16 எனவும் DFGH அப்படிங்கிறது 25 அப்படின்னு இருக்காங்க. ஏங்கிறது 1 சிங்கிறது 3 ஈங்கிறது என்னங்க ஈங்கிறது 5 ஜிங்கிறது என்ன அப்படின்னா 7. ஸோ டி அப்படிங்கிறது எவ்வளோங்க 4 எஃப் அப்படிங்கிறது வந்து 6 ஜி அப்படிங்கிறது 7 ஹச் அப்படிங்கிறது வந்து 8. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே இப்போ எப்படி வந்திருக்கு 16 அப்படின்னு வந்திருக்கு, இது வந்து 25 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது கூட்டி பாருங்கள் ஃபஸ்ட்டு வருதான்னு பார்க்கலாம். 7 + 3 10. ஸோ கூட்டினாலே வந்துடுது. ஓகேங்களா? ஸோ 7 + 3 10 10 + 5 + 1 16. ஸோ இதுவும் பாருங்கள் 10 18 + 7 25. ஓகேங்களா? அதே மாதிரி தான் குறிப்பிடப்பட்டால் HIKM அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹச்சுக்கான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 ஐக்கான நம்பர் 9 கேக்கான நம்பர் 11 எம்கான நம்பர் 13. ஸோ இது ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 8 9 11 13 இங்கே 13 போட்டுக்கலாம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 10 8 ஸோ 21 3 4. ஸோ 41 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சராக வருதுங்க. ஸோ 41B இருக்குங்களா? ஸோ ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா C = 3 அண்ட் C = 3 அண்ட் கால் = 28 எனில்
செல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கால் 28ன்னு வருதுங்களா. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்பர் எழுதிடலாம். A1 எல்லுக்கான நம்பர் வந்து 12, இது 12. ஸோ 12 + 12 எவ்வளோங்க 24 ப்ளஸ். ஸோ நார்மலாக ப்ளஸ் பண்ணாலே நம்மளுக்கு 28 கிடச்சிருதுங்க. 12 + 12 எவ்வளோங்க 24, இது ஒரு 4 28. ஸோ சிங்கிறது வந்து 3, ஈங்கிறது வந்து 5, எல் அப்படிங்கிறது 12, எல்லுங்கிறது 12. ஸோ 24, இது ஒரு 8 எவ்வளோங்க 32. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். 32 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா. ஜஸ்ட்டு அந்த நம்பர் வந்து அந்த எழுத்துக்கான நம்பர் எழுதி ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. ஸோ அடுத்த சம் போகலாங்க. புக் அப்படிங்கிறது 43. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, புக் அப்படிங்கிறது வந்து 43, பென் அப்படிங்கிறது 35 அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்கான நம்பர்ஸ் எழுதிக்கலாங்க. 2, ஓக்கான நம்பர் 15, இது 15, கேக்கான நம்பர் 11. ஸோ 30, 41, 43. ஸோ இதுவும் ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணாலே நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ இது என்னங்க 43. பெண்ணுக்கான நம்பர் என்ன அப்படின்னா, பெண்கிறது 16 ப்ளஸ் இ 5, என் அப்படிங்கிறது 14. ஸோ 16 + 14 30, 35 கிடச்சிருது. ஓகேங்களா. ஸோ காப்பி அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சிங்கிறது என்ன அப்படின்னா 3, ஓங்கிறது என்ன 15, பி அப்படிங்கிறது 16 ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறது வந்து 25. ஸோ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 15 + 25 40, 40 + 16, 40 + 16 அப்படிங்கிறது 56 + 3 59. ஓகேங்களா. ஸோ 59 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா. ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் போகலாங்க. குறிப்பிட்ட மறைக்குறியீட்டின்படி TRUST ட்ரஸ்ட் அப்படிங்கிறது 103 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லவ் அப்படிங்கிறது 58 ஆகவும் இருந்தால் கேரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்த்துடலாங்க. ட்ரஸ்ட்டு டி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அதனுடைய நம்பர்ஸில் எழுதலாம். 20, ஆர் அப்படிங்கிறது 18, யூ அப்படிங்கிறது என்ன 21, எஸ் அப்படிங்கிறது வந்து 19, டிங்கிறது 20. ஸோ ஜஸ்ட் இதை ப்ளஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஸோ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 20, இங்கே ஒரு 20, 40, இது ஒரு 21, 61, 61 ப்ளஸ் ஸோ இங்கேயே போட்டு பார்த்தலாம். ஸோ 40, இது ஒரு 18, 19, 21. ஸோ 10, 18, அப்போது 5, 6, 7, 8, 9. ஸோ 98 அப்படிங்கிறது வருது. நம்மளுக்கு என்ன வரணும், 103ன்னு வரணும். என்ன ப்ளஸ் பண்ணால் 103 வரும், 5 ப்ளஸ் பண்ணால். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாம். 5 ப்ளஸ் பண்ணால் 103 வரும். அது எப்படின்னு சொல்கிறேன். 1, 2, 3, 4, 5 5 நம்பர்ஸ் இருக்குங்காட்டி 5 ப்ளஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல் அப்படிங்கிறது வந்து 12, ஓ அப்படிங்கிறது 15, வி அப்படிங்கிறது வந்து 22, இ அப்படிங்கிறது வந்து 5. ஓகேங்களா. ஸோ கூட்டணும் அப்படின்னா 12, 15, 22, 5. ஸோ 10, 14, 3, 4, 5, 54. ஸோ 58 வரணும். ஸோ இங்கே 4 எழுத்துங்காட்டி ப்ளஸ் 4 பண்ணுறோம். ஸோ 58. ஸோ கேரிங்க்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ சிங்கிறது வந்து 3, ஏங்கிறது வந்து 1, ஆர் அப்படிங்கிறது 18, அப்போது ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 9, என் அப்படிங்கிறது வந்து 14, ஜி அப்படிங்கிறது வந்து 7. ஓகேங்களா. ஸோ இதை கூட்டணும் அப்படின்னா, ஸோ இங்கே 10, இங்கே ஒரு 10, 20, 20, 18, 14. ஸோ 2, 3, 4, 5, 52. மொத்தம் எத்தனை எழுத்துங்க இது, 1, 2, 3, 4, 5, 6 எழுத்து. அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னங்க 52 + 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 58. ஸோ 58 தான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இது ஜஸ்ட்டு ப்ளஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த எவ்வளோ நம்பர்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரஸ்ட்டுங்கிறது 5ங்காட்டி +5, லவ்ங்கிறது 4 எழுத்துங்காட்டி +4 அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் போகலாங்க. ஸோ டேபிள் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், TABLE டேபிள் அப்படிங்கிறது 2, 1, 2, 3, 5 என்பதன் குறியீடானது. ஸோ எனில் டைம் அப்படிங்கிறதனுடைய குறியீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டேபிள் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டேபிளுக்கு டீக்கு என்னங்க 20,
ஏ 1, பி வந்து 2, எல் அப்படிங்கிறது 12, ஈங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ பாருங்கள் 1க்கு 1 இருக்குது, 2க்கு 2 இருக்குது, 5க்கு 5 இருக்குது. ஆனால் இந்த டபுள் டிஜிட் நம்பர் மட்டும் சிங்கிள் டிஜிட்டாக கிடச்சிருக்குங்களா? ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது 2 + 0 தான் 2, 1 + 2 அப்படிங்கிறது இங்கே 3ஆக கிடச்சிருக்குங்களா? கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இதுக்கும் பண்ணலாம். ஸோ டீக்கு வந்து 20, ஐக்கு வந்து 9, எம் அப்படிங்கிறதுக்கு வந்து 13, இ அப்படிங்கிறது வந்து 5. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணணும், 2 + 0, இது 1 + 3 பண்ணணும். ஓகேங்களா? பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும், 2 இங்கே வரும், இங்கே 9, இங்கே 4, இங்கே 5, 2945 இருக்காங்கன்னு பாருங்கள், இருக்குங்க. ஸோ சி அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சராக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2945. அடுத்த சம் போகலாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா MINJUR அப்படிங்கிறது 4, 2, 3, 6, 5, 8 அப்படின்னு இருக்காங்க. ஸோ டேட் அப்படிங்கிறது 1970. ஓகேங்களா? ஸோ டேட் அப்படிங்கிறது 1970 அப்படின்னா NADU அது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? NADURAI அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா எம்முக்கான நம்பர் 4, ஐக்கான நம்பர் 2, என்கான நம்பர் 3, ஜேக்கான நம்பர் 6, யூக்கான நம்பர் 5, ஆர்க்கான நம்பர் 8. ஸோ இதுலேயும் அதுக்கான நம்பர் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னங்கிறது என்ன, 3. இதுபடி என்னங்கிறது வந்து 3, ஏங்கிறது வந்து 9. இங்கே பாருங்கள், ஏங்கிறதுக்கு 9, டிங்கிறதுக்கு வந்து 1, யூங்கிறதுக்கு வந்து 5, ஆர் அப்படிங்கிறதுக்கு வந்து 8, ஏ அப்படிங்கிறதுக்கு வந்து 9, ஐ அப்படிங்கிறதுக்கு என்னங்க 2. கரெக்டானு பார்த்துக்கோங்க. இதுபடி தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், இங்கே இது யூஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ என் அப்படிங்கிறதுக்கு வந்து 3, ஏ அப்படிங்கிறதுக்கு வந்து 9, டி அப்படிங்கிறதுக்கு வந்து 1, யூ அப்படிங்கிறதுக்கு வந்து 5, ஆர் அப்படிங்கிறதுக்கு வந்து 8, ஏ அப்படிங்கிறதுக்கு வந்து 9, டி அப்படிங்கிறதுக்கு வந்து 2. சாரி, டி அப்படிங்கிறதுக்கு என்னங்க போட்டிருக்காங்க, 7. ஓகேங்களா? எங்கடா டி, டி அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, டி NADURAI இது. ஓகேங்களா? ஸோ இது கண்டுபிடிக்கிறது லாஸ்ட்டாக இருக்கிறது ஐ. இது ஐக்கான நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2. ஓகேங்களா? ஸோ 39158992, 39158992. ஸோ ஏங்கிற ஆப்ஷனே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கொடுத்துருக்கிற வேர்டிங்ஸுக்கான நம்பரை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இந்த வேர்டிங்ஸ்க்கு என்ன நம்பர் வருமோ அதை யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர். ஓகேங்களா? ஸோ பெங்களூர் அப்படிங்கிறது 1 2 3 4. ஸோ பார்த்தலாம், BANGALORE. பெங்களூர் அப்படிங்கிறது 1 2 3 4 2 6 7 8 9 அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட்டு அதுக்கான நம்பர் அப்படியே போடலாம். ஸோ ஆருக்கான நம்பர் என்னங்க, 8. ஏக்கான நம்பர் என்ன, 2. என்னுக்கான நம்பர் என்ன, 3. ஜிக்கான நம்பர் என்ன, 4. ஈக்கான நம்பர் என்ன, 9. ஸோ அதுக்கான நம்பர் அப்படியே போட்டோம் அப்படின்னா 82349, 82349. சி அப்படிங்கிறத நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா?